Welcome to Blue Stars online class. This is account section. Dear students, now we are going to do the exercise number 11. From the following transactions of Shyam, a stationery dealer, pass journal entries for the month of August 2017. August 1st, commence business with cash 4 lakhs, goods 5 lakhs. Second one, sold goods to A and money received through RTGs 2,50,000. Goods sold to Z on credit for 20,000. Bill drawn on Z and accepted by him 20,000. Bill received from Z is discounted with the bank for 19,000. Next, sold goods to M on credit 12,000. Goods distributed as free sample for 2,000. Goods taken for office use 5,000. M become insolvent and only 80 paise per rupees is received in final settlement. Bill of Z discounted with the bank is dishonor. இதுதான் உங்களோட டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட் பிஸ்னஸ் இது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சோல்டு குட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ்டு, ஏக்கு விற்றாங்க, பணம் வாங்கிட்டாங்க. சோல்டு குட்ஸ் டு இசட் ஆன் கிரெடிட், இசட்டுக்கு கடனுக்கு விற்றுருக்காங்க. இந்த விற்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிச்சுக்கோம் இல்லையா, அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா அவங்க அந்த பில்லை ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ட்ரா பண்ணும்போது இந்த இசட் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம இங்கே யாராக இருக்காங்க, ட்ராயராக இருக்காங்க. தட் இஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம் பில்லை. ஓகேவா? அப்போது பில் ரிசீவபிள், நமக்கு வர வேண்டிய பில்லுன்னு சொல்லுவோம். இங்கே சோல்டு பண்ணால காசு நமக்கு வரணும் இல்லையா, அப்போ நம்ம என்ன சொல்லுவீங்க, நம்ம பில் ரிசீவ் பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பில் ரிசீவபிள் அப்படின்னு போட்டு எழுதுவோம். இங்கே பில் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் கொடுக்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பில் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா டைம் சொல்லியிருப்பாங்க. ஃபார் 3 month 4 month 6 month டைம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளார அவங்க வந்து என்ன பண்ணால் போதுன்னா, அந்த டேட்டில் கொடுத்தா போதும். ஆஃப்டர் 3 months அவங்க கொடுத்தா போதும். பட் சில நேரத்துக்கு நமக்கு பில் தேவைப்படும், பணம் தேவைப்படும். இப்போ பணம் தேவைப்படும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பில்லை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டு நம்ம அந்த பணத்தை வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுதான் நம்ம சொல்லுவோம் பில் டிஸ்கவுண்டட் சொல்லுவோம். அப்போ அந்த பில் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது பேங்க்கு இந்த 19,000 rupees அப்படியே தராது. கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பணத்தை அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? அந்த பணத்தை சார்ஜுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சார்ஜ் எடுத்துகிட்டு மிச்சம் தான் கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதி 20,000 rupees பில் அக்செப்ட் பண்ணுறாங்க. அது 8ஆம் தேதி கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து 19,000 rupees தான் வாங்கிடுறாங்க. தட் இஸ் 20,000 rupees பில்லை 19,000 rupees வாங்கிடுறாங்க. அப்போ அந்த 1,000 rupees என்னன்னா பேங்க்கு கொஞ்சம் பணத்தை சார்ஜ் எடுத்துக்கும். அதை நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குட்ஸ் வந்து எம்க்கு விற்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அது ஃப்ரீ சாம்பிள், கொஞ்சம் என்ன பண்ணோன்னா டிஸ்ட்ரிபியூட்டடாக கொடுக்குறோம் இல்லையா, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக வரும்போது நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். அது நம்ம என்ன சொல்லுவோம், சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக, அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா சேலில் ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொடுக்குறதுனால அதை சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், இது எதுக்காக எடுத்துருக்கோம், ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பர்சனல் யூஸ்ன்னு படித்தோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம் பிகம் இன்சால்வென்ட் அண்ட் ஒன்லி 80 paise per rupees received in full settlement. M கிட்ட ஏற்கனவே நம்ம விற்றுருக்கோம். எவ்வளோக்கு விற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா 12,000 rupees விற்றுருக்கோம்.
12,000 rupeesக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அப்போ அவரால் ஃபுல்லாக அமௌண்ட் கட்ட முடியாது. பட் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதில் 80 காசு மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 12,000 × 80 பைசன்னு போட்டு நம்ம போடும். மிச்சம் இருக்கிறது நமக்கு அந்த பணம் இனிமேல் வராது. அப்போ வரா கடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரா கடனை பேட் டெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை எக்ஸ்பென்சஸாக இல்லை லாஸஸாக காமிச்சிருவோம். திஸ் எக்ஸ்பென்ஸ் நாட் எக்ஸ்பென்சஸ், பேட் டெட்ஸை லாஸாக ஒரு பக்கம் காமிச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில் டிஸ்கவுண்ட் பண்ணணும், இசட் கிட்ட பில் டிஸ்கவுண்ட் பண்ணணும் இல்லை பேங்க்கில் போயிட்டு அந்த பில் என்ன ஆச்சுன்னா டிஸானர் ஆகிடுச்சு. அதாவது பணம் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ அந்த பணம் யாருக்கு கொடுக்கணும், பேங்க்குக்கு இசட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை நம்ம எழுதுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஜர்னல் போடலாம் பாருங்கள். இந்த புக் ஆஃப் ஷியாம் ஜர்னல் என்ட்ரிஸ். எப்பயுமே ஹெட்டிங்ஸ் எழுதி பழகுங்க. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 4 lakhs அண்ட் குட்ஸ் வந்து 5 lakhs. ஓகேவா? ஸோ அதுக்கு ஜாயின் எழுதலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2017 ஆகஸ்ட் 1 எப்படி எழுதலாம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் stock account debtor to யாரோட கேபிட்டல், இது ஷாம்ஸ் கேபிட்டல், ஷாம்ஸ் கேபிட்டல். எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 lakhs சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு 5 lakhs சொல்லியிருக்காங்க. அது ரெண்டையும் சேர்த்து 9 lakhs. ஓகேவா? இங்கே என்னதுவோம், ஷாம் கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் குட்ஸ். ஷியாம் started business with cash and stock. சரியா? நெக்ஸ்ட் எதை போகிறோம் பாருங்கள். நம்பர் 2 போட்டுங்க. நம்பர் 2னா டேட்டு. சோல்டு குட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ் த்ரூ RTGS ₹2,50,000. இது என்னது, பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நமக்கு என்ன தோணும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேட் அண்ட் மணி credited to RTGS. சேல்ஸ் மேட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,50,000 2,50,000. அடுத்து நம்ம போட போகிறது டேட் 3ல் பாருங்கள். டேட் 3ல் குட்ஸ் சோல்டு டு இசட் ஆன் கிரெடிட் ஃபார் ₹20,000. உங்களுக்கு தெரியும், இசட்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு என்னென்னு போடுவோம் நம்ம, சேல்ஸ் இல்லையா, சேல்ஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் 20,000. ஸோ அந்த 20,000 நம்ம இங்கே எழுதிடும். இங்கேயும் ஒரு 20,000 எழுதலாம். எழுதிட்டு நரேஷன் எதோனா சோல்டு குட்ஸ் டு இசட், சோல்டு குட்ஸ் டு இசட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டு 5ல் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம் 20,000. இங்கே இசட் விற்றோம் இல்லையா, விற்றப்போ நம்ம பணம் கொடுக்கல. தட் இஸ் என்ன பண்ணல, சோல்டுனா விற்கும்போது பணம் வாங்கலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது போல் ஒரு பில் வாங்கிக்கிறோம். அப்போ பில் ரிசீவபிள்னு சொல்லுவோம். அதை பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு யார் தராங்க, பில்லு இசட் தராரு. ஸோ இசட்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு தராங்க, ₹20,000
பில்லை கொடுத்துறாரு. ஸோ 20,000 rupees நமக்கு காமிச்சிடும். பில் ரிசீவபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேஷ் ரிசீவ் பண்ண மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா பில் அக்செப்டட் பை, தட் இஸ் பில் ரிசீவ் ஃப்ரம் இசட். இதெல்லாம் பில் received from Z. Okay, next பாருங்க date 8ல பார்த்தீங்கன்னா bill received on Z is discounted with the bank for rupees 19,000. இந்த bill வச்சுருக்கோம். ஆனால் என்ன தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. ஆனால் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துறேன். ஸோ பேங்க் இஸ் அ ரிசீவர். என் பில்லை யார் வாங்கிட்டா, பேங்க் வாங்கிடுச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர். இது பதில் எனக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொஞ்சம் நஷ்டம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நஷ்டத்தினால டெட்டர் டூ என்னது போச்சு, இல்லை பில் ரிசீவபிள் போயிடுச்சு. கையில் இருந்த பில் ரிசீவபிள் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது இங்கே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எதோன்னா பில் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். பில் ரிசீவ் என்ன பண்ணோம், பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். பில்ஸ் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். ஓகேவா? இப்போ இதை பார்க்கும்போது பேங்க்கில் எவ்வளோ பணம் வந்திருக்கு, நமக்கு 19,000 உள்ள பணம் தான் வந்துச்சு. 1000 rupees என்னது டிஸ்கவுண்ட். ஸோ அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 20,000 rupees. ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது டேட் 10ல் இருக்குது. டேட் 10ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் சோல்டு டு எம் ஆன் கிரெடிட். எம்க்கு நம்ம விற்கிறோம், உங்களுக்கு தெரியும். எம்ஸ் அக்கவுண்ட் டெட்டர் டு என்னது சேல்ஸ், இல்லையா? சேல்ஸ் அக்கௌண்ட். எம் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படி நம்ம எழுதுவோம். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 12,000. ஸோ இந்த 12,000 இங்கேயும் போடுவோம், 12,000 நம்ம இங்கேயும் போடுவோம். போட்டுட்டு என்னென்ன எழுதுவோம், இங்கே சோல்டு டு எம், குட்ஸ் சோல்டு டு எம், குட்ஸ் சோல்டு டு எம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12 பாருங்கள், குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள் ஃபார் 2,000. குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள், சாம்பிளாக கொடுக்குறோம். இங்கே என்னென்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் எது கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கவுண்ட் டெட்டர் டூ என்ன கொடுத்தோம், காசாக கொடுத்தோம் இல்லை, என்ன பண்ணியிருக்கோம், குட்ஸ் கொடுத்துருக்கோம். குட்ஸ் நம்ம என்ன எழுதுவோம், பர்ச்சேசஸ், பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். ஓகேவா? இங்கே என்னதுவும் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், goods distributed as free samples. ஓகேவா? இதில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 rupeesக்கு உள்ள பொருளை நம்ம ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் தட் இஸ் டேட் நம்பர் 16 பாருங்கள். 16ல் என்ன அந்த டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், இல்லையா? ஆஃபீஸ் யூஸ் அப்படிங்கும்போது அதாவது பர்சனல் யூஸ்க்கு எடுத்தால் ட்ராயிங்ஸ்ன்னு போடுவோம். ஆஃபீஸ் யூஸ்னால் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ் யூஸ்னால் என்னென்னு பண்ணுவோம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் தான் போடுவோம். புரியுதா? செலவுக்காக தான் எடுத்துருக்காங்க. தட் குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். அப்போது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் டெட்டர் டூ என்ன போச்சு, பர்ச்சேசஸ். குட்ஸ்னால பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் அப்படின்னு காட்டும். ஓகேவா? இது காட்டும்போது இங்கே நம்ம என்ன அப்படின்னா குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜேர்னல் போடலாமா? அடுத்தது பாருங்கள், அடுத்த ஜேர்னல் குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸுக்கு அப்புறம் 17 டேட் பார்த்திங்கன்னா 17ல் எம் பிகம் இன்சால்வெண்ட் அண்ட் ஒன்லி
80 per rupees is received in the final settlement. M என்ன ஆயிட்டாரு, இன்சால்வெண்ட் ஆயிட்டார், அவர்கிட்ட பணம் இல்லை கொடுக்கறதுக்கு. ஆனால் 80 காசு, அதாவது ₹1 கொடுக்க வேண்டியதில் அவர் எவ்வளோ கொடுக்க போகிறாரு, ஒன்லி he will pay 80 பைஸ். ஸோ என்ன பண்ணுறோம், கேஷ் வந்தது, கேஷ் அக்கௌண்ட், கொஞ்சம் பணம் வரல, அதை நஷ்டமாக காட்டுறோம். என்ன காட்டுறோம், தான் பேட் டெட்ஸாக காட்டுவோம் இல்லையா. ஸோ டெட்டர் டு யார் கொடுக்கணும், எம் கொடுக்கணும், எம்ஸ் அக்கௌண்ட். சரியா, இதை கால்குலேட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே நமக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது 12,000 இன்ட்டு 80 பைஸ். ஓகே, 12,000 இன்ட்டு 80 பைஸ். இங்கே பேலன்ஸ் பார்க்கும்போது 12,000 இன்ட்டு 20 பைஸ். ஓகேவா, ₹1 20 காசு வரல, ₹1 20 பைஸ் தரல. இப்போ இது பார்த்திங்கன்னா 9,600 வரும், இது பார்த்திங்கன்னா 2,400 வரும். மொத்தம் அவங்க கொடுக்க வேண்டிய பணம் 12,000. சரியா, இது நம்ம எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் எம் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட். கேஷ் received from M in final settlement. செட்டில்மெண்ட். ஓகேவா, சரி, லாஸ்ட்டு போட போகிறோம். இதில் பாருங்கள், 20th அன்னைக்கு 20ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 20th அன்னைக்கு பில் ஆஃப் இசட் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் இஸ் டிஸானர். இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஒரு பில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இசட்டை போய் டிஸ்கவுண்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டு, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டு, பில் ரிசிப்ட்னு போட்டோம் இல்லையா. அந்த பில் இப்போ என்ன ஆயிடுச்சு, டிஸானர் ஆயிடுச்சு. ஓகே, அந்த பில் இப்போ என்ன ஆயிடுச்சு, டிஸானர் ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே என்ட்ரி போட போகிறோம் பாருங்கள். இங்கே இசட் வந்து இசட் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க், பேங்க் அக்கௌண்ட். இந்த இசட் என்ன பண்ணும், நம்ம பேங்க்கில் தான் என்ன இருக்குது, பில் ரிசிபிள் பேங்க்கில் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டோம். இப்போ இசட் என்ன பண்ணும், பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும். ஓகேவா, பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும். ஸோ இப்போ எப்படி எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஜேர்னல். இப்போ அதுக்கு நரேஷன் எழுதுது அப்படின்னா, பில் டிஸ்கவுண்ட் வித் த பேங்க் டிஸானர்ட். பில் discounted with the bank என்னாச்சு, டிஸானர். என்ன ஆயிடுச்சு, டிஸானர் ஆயிடுச்சு. டிஸானர்னா பணம் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்தது. ஓகேவா, டிஸானர்ட் எவ்வளோ வந்திருக்கு, 20,000 rupees வந்துச்சு. ஓகேவா, ஸோ யூ கேன் டூ திஸ் ஜேர்னல் ஈஸிலி. உங்களால் செய்ய முடியும். இந்த சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.